வெல்கம் டு மை சேனல். பூமணி எழுதிய உரிமை தாகம் அப்படின்ற பாடத்தை பார்க்கலாம். அந்த சங்கதி இதுவரைக்கும் முத்தையனுக்கு தெரியாது. அவன் பெண்டாட்டி சொல்லித்தான் தெரியும். மேலே காட்டில் கீழ்த்தாறு மேலே நம்பிக்கை கரையம் எழுதி இருக்குதாமில்ல அவங்க தம்பி. முற்றத்தில் எருமை சாணியுடன் பருத்தி விதையை ரோசி விதை பெட்டியில் நிரப்பி கொண்டிருந்தாள் மூக்கம்மா. பெட்டியை வாங்கி கடகத்தில் எண்ணி கொட்டிய முத்தையன் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தான். அவன் கண்ணில் கோபமும் ஆச்சரியமும் கலந்திருந்தது. என்ன இப்படி சொல்கிற? நேற்று கோழி கூப்பிட எந்திரிச்சு கஞ்சி காய்ச்சிட்டு இருந்தேன். அப்போ புருஷனும் பொண்டாட்டியும் கடுகடுன்னு பேசிக்கிட்டாங்க. மனக்கசப்பு போல இருக்கு. மேலூர் பங்காரு சாமிக்கிட்ட 200 ரூபா வாங்கி திருப்பி கொடுக்க முடியாமல் கடைசிக்கு அந்த ஒரு குறுக்கத்தவும் நம்பிக்கை கரையம் எழுதி கொடுத்துருச்சான் உங்கள் தம்பி. 6 மாதத்துக்கு மேலே ஆச்சான் இது நடந்து. பொண்டாட்டிக்காரி சண்டையை தொடங்கியிருக்கா. 2 வீடுகளுக்கும் நடுவில் இருந்த குறுக்கு சுவரை வெறித்திருந்தான் அவன். மேலே கரைசல் ஏற்பூட்டி கலப்பை முக்க சாலடிக்கும் போது பிச்சி பூவாக மண் விரிந்து விழும் அழகில் அவன் மனசு லைத்தது. கம்பு விளைந்தால் தட்டையொன்று விரல் தண்டி வாய்க்கும். மூக்கை அரிக்கிற மாதிரி ஒரு முழத்துக்கு கருது வாங்கும். கருதுகளை பிணையல் விட்டால் ஐரை குஞ்சுகளாக களம் நிறைய தவசம் பெருகும். மூக்கம்மா அந்த வீட்டில் காலெடுத்து வைத்து 15 வருஷம் ஆகிறது. இன்றைக்கு 3 பிள்ளைகளுக்கு தாய். வீட்டுக்கு வந்த நாளில் முத்தையனுக்கு மட்டும் அவள் காய்ச்சி போடவில்லை. அவன் தம்பி வெள்ளைசாமிக்கும் மாமியாருக்கும் சேர்த்தே பொங்கினாள். வெள்ளைசாமிக்கு அப்போது சின்ன வயசு. என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் வந்து மதனி கஞ்சி வேணும் என்று சினுங்குவான். அவள் அழுத்து கொள்ள மாட்டாள். வெள்ளைசாமி இளவட்டமாகி கல்யாணம் முடிக்கும் வரை மூக்கம்மாளின் கைக்குள் மகனைப் போல் வளர்ந்தான். எந்த நேரம் மதினியின் வாயிலிருந்து இந்தாடா வெள்ளாதான். எல்லாம் கல்யாணமானதுடன் சரி. அத்தனை பாசமும் அடிமனசுக்குள் அமுங்கிவிட்டது. கல்யாணமாகி 1 மாதம் வாந்தக்கமாக இருந்தான். பிறகு பெண்டாட்டி பேச்சை கேட்டுக்கொண்டு அண்ணனுடன் தகராறு. பங்கு பாகம், சொத்து சொகம், அப்பப்பா இதெல்லாம் நடக்கக்கூடாத கதை. வெள்ளைச்சாமி தனியாக உலை வைத்த அன்றுக்கு கூட அவள் சந்தோஷமாக தன் கைப்பட தானியம் அளந்து கொடுத்தாள். முத்தையனுக்கு தம்பி மேல் அப்படி ஒன்றும் பெரிய கோபமில்லை. பங்கு பாகம் பிரிக்கும்போது அவன் பேசிய வார்த்தைகளைத்தான் தாங்க முடியவில்லை. நீ எனக்கு அண்ணனாக்கும். தகப்பன் செத்த நாளிலிருந்து தோளில் சுமந்து வளர்த்த கதையெல்லாம் சொல்லி சொல்லி தம்பியின் கன்னத்தில் அடித்தால்தான் மனசு ஆறும் போலிருந்தது. அவனை எப்போதாவது கடிந்து பேசியதுண்டுமா? வேலைக்கு போகாமல் படுத்து கிடந்தால் கூட பேச்சு வாக்கில் சொல்லிவிட்டு மாட்டு பக்கம் போவான். அட நிலத்தை கிளறணும்டா, அப்பத்தான் வகுறு நிறையும். அப்படி வளர்த்த பயல் நெஞ்சை கீறிவிட்டானே என்ற ஆத்திரத்தில் அழுகை வந்துவிட்டது. ஏலே, உனக்கு தகப்பன் முகம் சரியாக தெரியுமாடா? இன்னைக்கு பேச வந்துட்டாயாக்கும். நானா அண்ணன் இல்லை? அவன் படப்படத்தான். கண்ணீரை அடக்க முடியாமல் நகர்ந்து விட்டான். அன்றைக்கிலிருந்து இதுவரை தம்பியுடன் முகம் கொடுத்து பேசியது கிடையாது. தம்பியும் ஒரு சோடி மாடு, காடு, கரை, வீடு, வாசல் என்று குறைவில்லாமல் தான் பிழைத்தான். திருகை மேல் உட்கார்ந்திருந்த முத்தையன் படக்கென்று வாசல் பக்கம் வந்து எட்டி பார்த்தான். தம்பியின் வீடு பூட்டியிருந்தது. வெள்ளப்பைய எங்கேயோ போயிட்டான் போல இருக்கு. வீடு பூட்டி கிடக்குது. அவள் சென்று இறைத்தாள். மேலூருக்குத்தான் போயிருக்கும். விதப்பு நேரம் இல்லையா? அவர் எப்படியாச்சும் சரி கட்டி விதைக்க வேணாமா? பின்ன அவர் வந்து நின்று கேட்டால் கேவலம் தானே. இந்த நாள் சொல்லி விட்டாராம் பணத்தை எல்லாம் கெட்ட சொல்லி. அப்படி இல்லைன்னா அவர் வீட்டு விதை பொட்டி பிஞ்சைக்கு வந்துடும்னு சொன்னாராம். குத்து குத்தாக விதையை அள்ளி கரிசலுக்குள் சாலுக்கு சால் 8 போட்டு விதைப்பட்டியில் சரையிலென வீசி விதைக்கும் தனக்கு பதிலாக இன்னொரு உருவத்தை நினைத்து பார்த்தாலே அவனுக்கு புளிப்பெடுத்தது. கையில் துட்டு இல்லாமல் போய் என்ன செய்ய போகிறான்? அதில் வேற அவர்கிட்ட வசமாக புடியும் கொடுத்தாச்சு. வெறும் வாயிட்டு சரி கட்ட முடியுமா? அவருக்கு என்ன இது 10ஓட 1? நமக்கு சொல்லு. கூறு கெட்ட பையன் இப்படி செய்வானாக்கும். இப்போ என்ன செய்கிறது? நம்ம கையிலையும் காத்துட்டு கிடையாது. பருத்தி விதை புண்ணாக்குன்னு வாங்கி போட்டு தனது கவலையை பகிர்ந்து கொள்ள ஆள் தேடும் பாவனையில் மூக்கம்மாளை பார்த்தான். அவள் ஈரக்கையை சீலையில் துடைத்து விட்டு காதில் கிடந்த நகைகளை கழற்றி கொண்டிருந்தாள். இந்தாங்க, இதை கொண்டு போய் வச்சு வாங்கி அவருக்கு பணத்தை அடைச்சிட்டு மறுசோலி பாருங்க. அது என்னமோ சின்ன புள்ள தெள்ளு தெரிச்ச மாதிரி இப்படி காரியம் பண்ணிருச்சு. நம்ம அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அவன் தலை குனிந்து கொண்டான். வெள்ளைச்சாமி வீடு வந்து சேர மதியமாகிவிட்டது. வந்ததும் ஒரு செம்பு தண்ணீர் குடித்து விட்டு நடு வீட்டில் துண்டு விரித்து மல்லாக்கப்படுத்து கூரை முகட்டை பார்த்தபடி கிடந்தான். வாசலில் உட்கார்ந்து அவன் பெண்டாட்டி குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள். முத்தையனுக்கு தம்பி வீட்டுக்குள் காலெடுத்து வைக்க மனசில்லைதான். இருந்தாலும் ஒரு வைராக்கியத்தில் புறப்பட்டான். வெள்ளை இருக்கானா? யாரிடமும் பேசுவது போல் கேட்டுக்கொண்டு வாசலுக்குள் நுழைந்தான். வெள்ளைச்சாமியின் பெண்டாட்டி எழுந்து போய் எதிர் வீட்டு திண்டில் உட்கார்ந்து கொண்டாள்.
வாசலை தாண்டி போய் உள்ளே உட்கார்ந்தான் முத்தையன். வெள்ளைச்சாமி துண்டை சுருட்டி எழுந்து மூலையில் சாய்ந்தான். அண்ணனுடைய முகத்தில் முழிக்கவில்லை. நடுச்சுவர் மேல் பின்னியிருந்த 10 கால் பூச்சி வலையை பார்த்தபடி முத்தையன் கேட்டான். என்னடா வெள்ளங்காட்டிலிருந்து ஆளு தட்டுப்படல? ஒரு முழுக்க வெதப்பு மும்முரத்தில் அலையுது. நீ பாட்டுக்கு மாட்டை கட்டி போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? எங்கே போயிருந்த இந்நேரம் வரைக்கு? விஷயத்தை தம்பியின் வாயிலிருந்தே வரவழைக்கும் என்று அவனுக்கு எண்ணம். வெள்ளைச்சாமி செருமி கொண்டான். மேலூர் பங்காரசாமி கிட்ட போயிருந்தேன். அவர்கிட்ட என்ன சொல்லி? ஒரு 200 தரணும் வாங்கி 2 வருஷமாச்சு. 6 மாதத்துக்கு முன்னால் மேலே காட்ட கரையம் எழுதி வச்சேன். இப்போ அது மேலே திரும்புவார் போல இருக்கு. வெள்ளைச்சாமியின் முகத்தில் வருத்தம் கலந்த வெட்கம் நிழலாடியது. அப்படி என்னடா வந்துருச்சு? பாடுபடுற நிலத்தை எழுதி கொடுக்கணும்னு. நான் ஒருத்தன் கடைக்கண்ணில் அடுத்த வாசலில் சொல்கிறதுக்கு என்ன? சரி, என்ன விடு. உன் மதனிக்கிட்டேயாச்சும் சொல்லியிருக்கலாம் இல்லை? இன்னைக்கு கூட அவள் சொல்லித்தான் தெரியும். வீட்டில் பொண்டாட்டிக்காரி ஒருத்தி தான் பொழப்புன்னு நினைக்காத. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு சுத்தலையும் 4 இருக்கணும். அதை உணர்ந்துக்கோ முதல்ல. முத்தையனுக்கு குரல் தழுத்தழுத்தது. அவன் மனசில் இப்போது கோபம் இல்லை. தம்பியை கனிவுடன் பார்த்தான். வெள்ளைச்சாமியின் பெண்டாட்டிக்கு இது கேட்டிருக்கணும். அவள் குழந்தையின் சிரிப்பில் கரைந்திருந்தாள். வெள்ளைச்சாமிக்கு வாயெழும்பவில்லை. முத்தையன் கேட்டான். சரி சரி, அது போகட்டும். நிலத்தை அறுதியாக எழுதி கொடுத்துட்டையா இல்லை நம்பிக்கையாவா? பத்திரம் முடிச்சாரா? நம்பிக்கையாத்தான். வட்டி கீடா எழுதி வாங்கினாரு. வட்டியை கட்டியாச்சு. முழு பணம் இப்பயே வேணுமா? மேலூர் வச்சு எழுதுனாங்க. தலையை ஒட்டி கையெழுத்து போட்டேன். கேராமுனுசு தான் எழுதினாரு. அம்புட்டு தானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு இருந்தேன். அவர் இனி என்ன செய்வாருன்னு பார்ப்போம். நேரங்காலத்தோட மாட்டை பற்றிட்டு போய் செவக்காட்டை ஒரு உழவு எழுப்பி போடு. மேலே காட்டுக்கு விதை வித்து இருக்குதுல்ல, நாளைக்கு 2 தரவும் விதைச்சிடலாம். நான் மேலூர் வரைக்கும் போய் திரும்புகிறேன். முத்தையன் புறப்பட்டான். அவன் காதில் வெள்ளைச்சாமியின் தோரணையான குரல் கேட்டது. இந்த வருஷனா கஞ்சி ஊற்று. 2 மடக்கு உழவடைச்சிட்டு தான் திரும்பணும். திறனையில் உத்திரத்தை அணைந்து பூசணி பழமாக உட்கார்ந்திருந்தார் மேலூர் பங்காரசாமி. சப்பிய பனங்கொட்டையாக நரைத்திருந்த முடியை வசைக்கு முடிந்த குடுமி. கும்பிடுறேன் சாமி. தலைக்கு மேல் கை கூப்பினான். சத்தம் கேட்டதும் பங்காரசாமி சனாய்த்து கொண்டார். வாப்பா. பெரிய ஏப்பம் போட்டார். அவன் திருநைக்கு கீழே ஒடுங்கி உட்கார்ந்திருந்தான். என்ன முத்தையன், ஆள் இந்த பக்கம் தட்டுப்பட மாட்டேயே, புதுசாக வந்தாப்புல இருக்கு. என்ன சங்கதி? பங்காரசாமி ஆச்சரியத்துடன் விசாரித்தார். என் தம்பி என்னமோ பாக்கி கொடுக்க வேண்டியதாக கேள்விப்பட்டேன். அவன் ஒரு சின்ன பையன், எனக்கு தெரியாமல் நடந்து போச்சு. அதை கணக்கு பார்த்து தீர்த்துக்கிறலாம்னு தான். அவர் இதை எதிர்பார்க்கவில்லை. முகத்தில் வினயம் பரவியது. என்னப்பா இது? உனக்கும் உன் தம்பிக்கும் மனக்கசப்பாச்சே, அவனுக்காக நீ வந்து நிற்கிய? அண்ணன் தம்பிக்குள்ளே 1000 இருக்கும் சாமி. இன்னைக்கு அடிச்சுக்கிறது தான், நாளைக்கு குடிக்கிறது தான். சிறுசுக முண்டிக்கிருச்சுன்னா நாம தானே பொறுத்து போக வேண்டியிருக்கு. அது சரிதான். நாம கையேந்தி 20 ரூபா வாங்கினோன்னு வெள்ளை என்னாச்சே? 400க்கு கரையம் வேற இருக்குது. 400 என்ற வார்த்தை மட்டும் அவன் காதை குடைந்தது. 200ன்னு தான் சொன்னான். நம்பிக்கை கரையத்தில் பிஞ்சை எழுதியிருக்கான் போல தெரியுது. வட்டி வேற கொடுத்துட்டானா? அசலை கொண்டு வந்திருக்கேன், கணக்கு முடிச்சு விடுங்க. அண்ணன் தம்பிக்குள்ளே ஆர்வம் தானே. அவருக்கு சூடு கிளம்பியது. இந்தாப்பா, ஒம்பாட்டுக்கு பேசிட்டே போனால் எப்படி? உன்னை நான் பார்த்துக்கிட்டேன்னா வச்சனா? கடன் வாங்கினது அவன் நம்பிக்கை கரையம்னு உனக்கு அணையம் தெரியுமோ? 400 கருதி கரையம் எழுதியாச்சு. பிஞ்சையில் விதைக்க இறங்காதுன்னு அவன்கிட்ட சொல்லி அனுப்பிட்டனே. இதில் உனக்கு என்ன வந்து போச்சு? அவன் நிலம் அவன் பாடு. அவனுக்கு உடம்பு கொதித்தது. பொறுமை இழந்தான். நீங்கள் பார்த்து அப்படி சொல்லலாமா? அவங்க பணத்தை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? வாங்கின கடனை திருப்பி கொடுத்தா நோட்டை கிழிச்சறிகிறது தான் மரியாதை. அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே. இப்போ மட்டும் என்ன புதுசாக அக்கறை வந்துருச்சு? இந்த பேச்செல்லாம் வேணாம். நல்லபடியாக காரியத்தை முடிச்சுட்டு போகலாம்னு தான் வந்தேன். முடியாது போல இருக்குது. அவன் நிலம் வேற, என் நிலம் வேற இல்லை. 200 வச்சுருக்கேன். கணக்கை முடித்து நோட்டை கொடுக்கணும்னா கொடுங்க. அதுக்கு மேலே அவரவருக்கு தகுந்ததை பார்த்துக்கிற வேண்டியது தான். எதுக்கும் ஒரு அளவு வேணாமா? நாளைக்கு பிஞ்ச விதப்பு நடக்கும். ஒரட்டு வந்து பார்த்துட்டு போங்க. அவன் அவரை தைரியமாக ஏறிட்டு பார்த்தான். உதடு துடித்தது. அவனது பார்வை தாங்க முடியாதவர் போல் அவர் முகம் ஜொலித்தார். வெள்ளைசாமியின் நிலத்தை சட்டப்படி சொந்தமாக்கி கொள்ள முடியாது என்று அவருக்கு தெரியும். இருந்தாலும் பயமுறுத்தி 200க்கு 400 கழட்டி விடலாம் என்ற எண்ணம். முத்தையனின் பேச்சு வேறு கடுப்பேற்றி இருந்தது. அந்தளவுக்கு வந்துட்டையா? நான் தெரிஞ்சு மட்டும் பார்த்துக்கிறேன். அதுக்கு மேலே வார்த்தையை வளர்த்திக்கிறாத, சங்கடம் வந்து சேரும். அவர் விருட்டென்று உள்ளே போய்விட்டார். அவரை பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருந்தது வீட்டுக்கார அம்மா. விரைப்பாக திரும்பிய முத்தையன் முணுமுணுத்தான். ஆருக்குத்தான் சங்கடம் வரப்போகுதுன்னு தெரியல. மறுநாள் வெள்ளாங்காட்டி
முளை முடுக்குகள் முடங்கி கிடந்த இரட்டை கலப்பைகள் கொட்டாரங்களில் ஏராளமாக தட்டுப்பட்டன. கஞ்சி கலையும் கூடையுடன் பனை மரத்து பாதையில் மூக்கம்மா வந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்னால் கையில் தூக்குவாளியுடன் சின்னவள். ஏர்பூட்டி ஆகிவிட்டது. முத்தையன் நிலத்தை தொட்டு கும்பிட்டுவிட்டு கயிற்றை பிடித்தான். வெயில் எரியுது. விதைப்பு முடிந்து மாடுகள் கீழத்தாரில் சாலடித்து கொடுக்க பொம்பளைகள் பயத்தாம்பட்டம் போட்டார்கள். மேலூர் பங்காருசாமிக்கு என்னமோ அன்றைக்கு கோயில்பட்டி போய் வக்கீலிடம் வெள்ளைச்சாமியின் நோட்டை கொடுத்து நோட்டீஸ் விட்டு பயமுறுத்தணும்னு ஆத்திரம். பசியாறியதும் நோட்டை எடுத்து மடியில் கட்டிக்கொண்டு வேகமாக கிளம்பினார். போகிற வழியில் புஞ்சையில் நின்று ஒரு அரட்டாட்டி விட்டு போனாலாவது காரியம் பலித்து விடாதா என்ற நினைப்பு வேறு. பாதையில் நின்று கிழக்காமல் பார்த்தார். புஞ்சையில் உழவு நடந்தது. வேகமாக புஞ்சைக்கு நடந்தார். முத்தையா, உன்னத்தாம்பா, 2 பேருக்கும் போங்காலம் வந்துருச்சா? பேசாமல் உண்டான ரூபாயை கெட்டிட்டு பிஞ்சிய ஒழுங்க. கோர்ட்டுக்கு போனால் தான் பின்னால் வலி எடுக்கும். மேலே கடைசி வரப்பில் பங்காருசாமி கடுகடுப்பாக நின்று கொண்டிருந்தார். எல்லோரும் திடீரென்று திரும்பி பார்த்தார்கள். வெள்ளைசாமிக்கு கோபம். மட்டியை கடித்து சாட்டை கம்பை மாறி பிடித்தான். அடே, நீ சும்மாரடா, அவனை நான் கவனிச்சுக்கிறேன். எச்சலத்தவன்னா தலைமேற ஏறுறானே, இவனால் என்ன வந்தாலும் சரி. முத்தையனுக்கு தொடை 2ம் துடித்தது. யோ, என்ன சொன்ன? எங்கள் தகப்பனுக்கு 2 புள்ள தான், இப்போ ஆருக்கு வலிக்க போகுதுன்னு பார்க்கையா? அவன் ஆவேசமாக கத்தி கொண்டு ஓடினான். சாட்டை கம்பை ஓங்கியபடி வெள்ளைச்சாமி அவனுக்கு பின்னால் பாய்ந்தான். பங்காருசாமி பதறிப்போனார். காரியம் கெட்டுப்போச்சு. விவகாரம் இந்தளவுக்கு முற்றிவிட்டதே. பயல்கள் வருகிற வரத்தை பார்த்தால் சரியாக தெரியவில்லை. இனியும் நின்றால் மோசம் போய்விடும். மேலே வரப்பை தாண்டி கரிசல் கட்டுகளுக்கிடையில் அவுந்த வேட்டியை கையில் ஏந்தியபடி துபுக் துபுக் என்று மேலூரை நோக்கி ஓட ஆரம்பித்தார் அவர்.